வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் கிடைத்ததற்கு நான் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐஸ்வரி கணேசன் அவர்கள் குறிப்பாக நடிகர் சங்கத்துக்கு, அங்கே இருக்கிற நலிந்த நடிகர்களுக்கு அவருடைய படிப்புக்கு, அவருடைய மருத்துவத்திற்கு நிறைய உதவிகளை செய்து வருகிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த போராட்டத்திற்கு என்னுடைய முழுமையான ஆதரவை பதிவு செய்கிறேன். அதை உடனே மத்திய அரசு கைவிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மக்களை பாதிக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாலும் கூட அந்த பகுதியில் வாழும் மக்கள் அங்கே ஆட்சேபனை தெரிவித்தால் நிச்சயமாக அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். நான் பெரிய தொழில்நுட்ப நிபுணர் கிடையாது, ஆனால் அதை பற்றி நான் படித்தேன், பத்திரிக்கையில் வந்த விஷயங்களை படித்தேன். அதனுடைய பாதிப்பு என்னென்னு தெரிஞ்சது. அந்த பாதிப்பு உண்மையாக இருந்தால் அது ஒரு கடுமையான கொடூரமான பாதிப்பாக இருக்குது. அதனால் அந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும். நெடுவாசலில் போராடும் அனைத்து போராட்ட குழுவிற்கும் என்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக கலந்துக்குவேன். சார், இன்னைக்கு நெடுவாசல்ல இருந்து ஒரு டீம் போயிட்டு சிஎம் சந்திச்சிருக்காங்க. அப்போ சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு கிட்ட இன்னும் அந்த லைசன்ஸ்க்கு, அதாவது அந்த கமர்ஷியல் லைசன்ஸ்க்குலாம் இன்னும் அப்ரோச் பண்ணல, பட் நாங்கள் அதை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த திட்டம் ஒரு அந்த ரிசர்ச் லெவல் அதில் தான் இருக்குது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ கேள்வியே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக சொன்னேன். அதான் எனக்கெல்லாம் சுருக்கமாக ஒரே விஷயம் தாங்க சொல்ல தெரியும். மக்களை பாதிக்கும் விஷயம், அதுவும் அடித்தட்டு மக்களை பாதிக்கிற எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அது நாட்டுக்கு இப்படி நல்லது நடக்குது, அப்படி நல்லது நடக்குதுங்கிறதுக்காக ஒரு சராசரி மனிதர்களை பலியாக்கக்கூடாது, அவருடைய வாழ்வாதாரத்தை பலியாக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை எந்த செய்தியாக இருந்தாலும், எதை நோக்கி பயணித்தாலும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே ஏழை எளிய மக்களினுடைய நலன் தான். ஒரு திட்டம் போடுறோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முதல் அப்ரோச். மற்றபடி பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், அதில் இவ்வளோ மின்சாரம் கிடைக்கும், இந்த வியாக்கியானத்துக்கெல்லாம் நான் தயாராக இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு நன்மை கிடைக்குமா, கிடைத்தால் நல்ல திட்டம். அவர்கள் பாதிக்கப்படுவார்களா, பாதிக்கப்பட்டால் அது மோசமான திட்டம். அவ்வளோதான். என்ன மாதிரி ஒரு சராசரி மனுஷனுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். அதைத்தான் அரசாங்கம் மாட்டி யாராக இருந்தாலும் அதை கடைப்பிடிக்கணும். அதில் நெடுவாசல் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்டர் இவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுங்கிறது உங்களோட கருத்து? இந்த ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லாருமே மக்களால் உருவாக்கப்பட்டது தான். அதனுடைய மக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். அதுதான் முக்கியம் கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட்டுக்கு யார் உருவாக்குனது? மக்கள் உருவாக்குனாங்க. அப்போ இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் தானே. மக்களுக்கு என்ன நல்லது நடக்கு, மக்களுக்கு எது செஞ்சால் நல்லதோ அதை செய்யணும். அவ்வளோதான். வேற அதில் எந்த விதமான உள்நோக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதா உங்களுக்கு தோணுது? இதுவரைக்கும் அவங்க மக்களை மதிச்சிருந்தாங்கன்னா இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? இனிமேலையாவது மதிக்கணும். என்ன இப்போ முதல்ல மாதிரி இல்லை. இன்றைக்கி இளைஞர் சமூகம், மாணவர் சமூகம் இந்த களத்தில் இறங்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த திட்டங்களை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியும். இதை மேம்போக்காக அவங்க பேசிட்டு மேம்போக்காக இதில் போராட்டத்தில் இறங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இறங்குவாங்க. அதனால் இனிமேல் அல்ப சொல்பமாக அப்படியே மக்களை மேய்ச்சிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்காத விஷயம். மெரினாவில் ஃபுல்லாக டே அண்ட் நைட் இருந்து கடைசியில் போலீஸில் அடி வாங்கின வரைக்கும் இருந்த ஒரு சவுந்தர். முன்னாடி நின்று பேசிட்டு அப்புறம் அடி வாங்குற அன்னைக்கு இல்லாத ஆள் கிடையாது அவர். இங்கே போலீஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் டிவியில் பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவது சவுந்தர் தான். அழுதுகிட்டே பேசினார். நான் இங்கே அந்த குப்பத்துக்குள்ளே ஒரு வீட்டில் ஒளிஞ்சிருக்கேன் தலைவா அப்படின்னாரு. ரோடு வழியாக நடந்து ஓடி தப்பிச்சு வந்தவர் ஒரு உண்மையான போராளி. பெரிய வெரி ஆம்பிஷியஸ். ஸோ அதில் ஒன்று பெரிய ஹீரோ ஆகணும், தமிழ் சினிமா மாற்றணும். மூணாவது பெரிய அரசியல்வாதி ஆகணும். நாலாவதாக சிஎம் ஆகணும். அடுத்து அப்படி படிப்படியாக பிரசிடென்ட் ஆகணும். எல்லாம் வச்சிருக்காரு. தமிழ் பிள்ளையை மாற்றி காட்டணும். 2 நாட்டுக்கு நல்லது பண்ணணும். 3 சிஎம் ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு 2 ரொம்ப கஷ்டம். 3வது முயற்சி பண்ணால் சீக்கிரம் நடந்துடும். கொஞ்ச நாளாகவே அன்றைக்கி விசால அவர்கள் எதாவது செஞ்சாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. நடிகர் சங்க தேர்தலுக்கும் சொன்னாங்க அவருக்கே தேவையில்லாத வேலைன்ட்டு. இப்போ அடுத்து தயாரிப்பு சங்க தேர்தல் வருது, அதில் நிற்கிறாரு. இப்போ நிறைய சொல்கிறாங்க அவருக்கே தேவையில்லாத வேலைங்கிறாங்க. இன்னொன்று சொல்ல போகிறாங்க, நாளைக்கு அவர் நெடுவாசல் போக போகிறாரு. நீங்கள் போகாமல் இருந்தாதீங்க, போங்க. அதான் இப்போ நம்ம நாட்டுக்கு முக்கியமான வேலை, தேவையான வேலை அது.